நீங்க காளான் பண்ணி ஆரம்பிக்க போறீங்கன்னா இந்த 10 விஷயம் தெரியாம ஆரம்பிச்சீங்கன்னா கன்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் நஷ்டத்துல தான் போய் முடியும். அதுலயும் இந்த கடைசி 3 பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டெல்டா பயிர் தொழிலாளி. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, காளான் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய 10 முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பெர்ம், அதாவது நல்ல காளான் விதை வேணும். இந்த காளான் விதை பாத்தீங்கன்னா நல்ல டஸ்டடான பீப்புள்கிட்ட மட்டும் தான் வாங்கணும். லோக்கல் சப்ளைட்ட வாங்கக்கூடாது. இல்ல லேப் இருந்தா கூட நீங்க வாங்கிக்கலாம். இந்த காளான் விதையிலேயே பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வகை இருக்கு. அதுல F1, F2, F3ன்னு 3 வகை இருக்கு. இதுல F1 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், F2 வந்து செகண்ட் ஜெனரேஷன், F3ங்கிறது தேர்ட் ஜெனரேஷன். இதுல இந்த F1, F2, F3 எப்படி வகை பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த காளான் விதையை எத்தனை டைம் மல்டிபிள் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் இந்த F1, F2, F3ன்னு பிரிக்கிறாங்க. இதுல F1 விதையை பாத்தீங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடிய விதை. அதனால முடிஞ்ச அளவுக்கு F1 விதையா என்னன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, காளான் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு அதிக வெப்பம் இல்லாம வெப்பம் கம்மியா உள்ள மாதிரி இடம் வேணும். ரெண்டாவது காற்றோட்டம் அதிகமா உள்ள மாதிரியான இடமா இருந்தா நம்ம காளான் பண்ணை தைரியமா ஆரம்பிக்கலாம். வெப்பத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கீத்து கொட்டால பண்ணுங்க. அது வந்து வெப்பத்தை வந்து நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும். நிழலோட்ட இடங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கீத்து கொட்டா மாதிரி போட்டு அதுல அந்த காளான் வளர்த்தாலே போதும். நம்மளுக்கு தேவையான நிழலும் கிடைச்சிடும், வெப்பமும் கம்மியா இருக்கும். மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபார்மை முடிஞ்ச அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வளரக்கூடிய காளானுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நல்ல ஹெல்த்தியா வளரும். அதே மாதிரி நம்மளோட ஃபார்முக்குள்ளேயும் நிறைய பேரை உள்ள அனுப்பக்கூடாது. சொந்தக்காரவங்களோ இல்ல பக்கத்து வீட்டுல உள்ளவங்களோ அந்த மாதிரி யாரையும் அடிக்கடி உள்ள அனுப்பக்கூடாது. முடிந்த அளவுக்கு ஒரு பேரோ இல்ல 2 பேரும் காளான் பறிக்கிறதுக்கும் மெயின்டெனன்ஸுக்கு மட்டும் உள்ள போயிட்டு வந்தாலே போதுமானது. அதே மாதிரி காளான் பேக் எதுவும் கண்டாமினேட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும். சப்போஸ் ஒரு பேக் கண்டாமினேட் ஆனாலும் டோட்டல் ஃபார்முமே நம்மளுக்கு லாஸ்ல போய் தான் முடியும். நாலாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. அதாவது நம்ம காளான் ஃபார்முக்கு ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர். எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் நம்மளுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மகசூல் அதிகமா இருக்கும். குறைஞ்சபட்சமா பாத்தீங்கன்னா 18 டிகிரி செல்சியஸ்ல இருந்து அதிகபட்சமா 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம ஃபார்ம்ல டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு தேவையான கிட்டு இருந்தா நீங்க வாங்கி வச்சுக்கலாம். கூலிங் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம ஃபார்மை சுத்தி சணல் சாக்கு கட்டி அந்த சாக்குல ட்ரிப் இரிகேஷன் மூலமா தண்ணி விட்டோம்னா நம்மளுடைய ஃபார்ம்ல கூலிங் டெம்பரேச்சர் சூப்பரா மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி 18 டிகிரிக்கு கம்மியா போனாலும் மைசிலினோட growth ரொம்பவே கம்மியாவும் ஸ்லோவாவும் இருக்கும். 30 டிகிரிக்கு மேல போனாலும் பேக் டேமேஜ் ஆகி கண்டாமினேட் ஆகிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுங்க. ஹியூமிடிட்டிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா காற்றுல உள்ள ஈரப்பதத்தை தான் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபார்ம்ல காளான் பேட் போட்டு மைசிலின் வளரும் போது பாத்தீங்கன்னா 70% அளவுக்கு ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணணும். இதுவே காளான் பட்ஸ் வந்து காளான் வளர்ற அளவுக்கு வந்துடுச்சுன்னா 80% அளவுக்கு ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணணும். நம்ம டெம்பரேச்சரையும் ஹியூமிடிட்டியும் எந்த அளவுக்கு ப்ராப்பரா மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு எந்த ஒரு லாஸ் இல்லாம நம்மளால ப்ராப்பரான ஈல்டு எடுக்க முடியும். அஞ்சாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா வாட்டரிங். அதாவது வாட்டரிங் வந்து முறையாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணும்னா, நம்ம காளான் பெட்டுக்கு தண்ணி ஊத்துறத நம்ம ஸ்ப்ரேயர் மூலமா தான் ஊத்தணும். தண்ணி மழை பெய்யற மாதிரி நம்ம வந்து மேல ஊத்தணும்னா காளான் பெட் எல்லாம் பாத்தீங்கன்னா அழுவி போய் நிறைய டேமேஜ் ஆயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை ஸ்ப்ரே பண்ற மாதிரியே ஊத்துங்க. அதே மாதிரி வெயில் அதிகமா இருந்ததுன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டியும், வெயில் கம்மியா இருந்ததுன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டியும் வாட்டரிங்க கண்டினியூவா ஸ்ப்ரே பண்ணா மட்டும்தான் அந்த கூலிங் டெம்பரேச்சரை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி காளான் பெட்ல எப்ப தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேக் போட்டு 15 இருந்து 20 நாளுக்குள்ள மைசிலின் growth ஃபுல்லா வளர்ந்து முடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பேக்ல தண்ணி ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணியை ஸ்ப்ரே பண்ணோம்னா மைசிலின் growthம் கம்மியா இருக்கும், பேகுமே கண்டாமினேட் ஆயிடும். ஆறாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலயும் ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லைன்னா அது கடைசியில நம்மளுக்கு நஷ்டத்துல கொண்டு போய் தான் விடுவோம். அதுவும் இந்த காளான் மாதிரி பிசினஸ்ல ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லைன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு லாஸ்ல போய் தான் முடியும். இந்த வெறும் யூடியூப் வீடியோ, இன்ஸ்டா வீடியோ பார்த்து நீங்க யாருமே காளான் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளோ இல்ல 2 நாளோ பக்கத்துல உள்ள ஃபார்முக்கு டைரக்டா போய் விசிட் பண்ணி ப்ராப்பரா ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க.
7வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பைய பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பெரிய லெவல்ல ஆரம்பிச்சிருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு முதல்ல ஸ்மால் ஸ்கேல் சின்ன லெவல்ல ஆரம்பிங்க. ஒரு 10க்கு 10 ரூம்லயோ இல்ல சின்ன ரூம்லயோ ஆரம்பிச்சு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பெரிய ஃபார்மா டெவலப் பண்ணுங்க. ஆரம்பத்திலே பெரிய ஃபார்மா டெவலப் பண்ணீங்கன்னா உங்களால அதை சரியா மெயின்டைன் பண்ண முடியாம உங்களுக்கு அது லாஸ்ல போய் தான் முடியும். இப்ப நான் சொல்ல போற இந்த 8வது பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால இந்த வீடியோ இன்னும் நீங்க லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ 8வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான். அதாவது நம்ம எப்படியாவது காளான உற்பத்தி பண்ணிடலாம். ஆனா இந்த காளான சேல்ஸ் பண்ணாதான் நமக்கு இதுல இருந்து இன்கம் ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி காளான மார்க்கெட்டிங் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல பக்கத்துல உள்ள ஏரியால உள்ள சின்ன சின்ன கடைகள்லயும் சின்ன சின்ன வெஜிடபிள் ஷாப், சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இடத்துல வித்தாலே உங்களால அது ஈஸியா மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோ இல்ல யூடியூபரையோ வச்சு நீங்க சின்னதா ஒரு ப்ரொமோஷன் பண்ணீங்கன்னா அது உங்களோட காளான் மார்க்கெட்டிங்க்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட்டிங் பண்ண முடியாம வேஸ்டா போகிறதுனாலயே நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மை விட்டே போயிருக்காங்க. அதுலயும் இந்த ஃபார்ம் பத்தி எந்த அனுபவமும் இல்லாம ஆரம்பிக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் நஷ்டத்துல தான் போய் முடிஞ்சிருக்கிறாங்க. காளான உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம டைரக்டா சேல்ஸ் மட்டும் பண்ணாம வச்சு நம்ம அடுத்த பொருள் ரெடி பண்ணணும். அதாவது காளான் பிக்கல் ரெடி பண்ணலாம். இல்லனா இந்த காளான் வச்சு சின்னதா ஒரு கடை ஓபன் பண்ணி இந்த காளான் 65 இல்ல காளான் சூப்போ இந்த மாதிரி இதை ரா மெட்டீரியலா யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட் நம்ம செஞ்சு சேல்ஸ் பண்ணலாம். இப்போ 9வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா டெய்லி மெயின்டெனன்ஸ். அதாவது நம்ம ஃபார்மை நம்ம டெய்லியும் போய் விசிட் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப காளான் பறிக்கிறீங்கன்னா அந்த காளான் பறிச்ச உடனே அதுல உள்ள தண்டை ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி டெய்லியுமே தண்ணி ஸ்ப்ரே பண்றோம். காளான் பெட்ல ஏதாவது சின்னதா ஒரு சேஞ்சஸ் இருக்கான்னு கரெக்டா செக் பண்ணணும். சப்போஸ் அந்த காளான் பேக்ல பிளாக் மோல்டோ இல்ல கிரீன் மோல்டோ ஏதாவது வந்ததுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிற வீடியோவை நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். நீங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. 10வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா பேஷண்ட், பொறுமை இருக்கணுங்க. இந்த காளான் பிசினஸ் பொறுத்தவரைக்கு முதல் 2 ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ப்ராடக்ட் சேல் ஆகாம இருக்கலாம், இல்ல நம்ம பேக்கை கண்டாமினேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால முதல் 2 பேட்ச் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாவே இருங்க. இதுல எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காதீங்க, நஷ்டத்தையும் எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுல உள்ள பிரச்சனை எதுன்னு கண்டுபிடிச்சு கத்துக்க பாருங்க. அப்போதான் அடுத்த பேட்ச பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். இந்த காளான் பிசினஸ் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சக்சஸுக்கான முதல் படி. அதனால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க இதுல இருந்து இன்கம் எதிர்பார்க்க ஆரம்பிங்க. அது வரைக்கும் இதுல இருந்து ப்ராஃபிட்டையோ லாஸையோ ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருங்க. இப்போ ஃபைனலா ஒரு 3 போனஸ் டிப்ஸ் தரேன். அதுல முதல் போனஸ் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சின்ன ரூம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 10க்கு 10 ரூம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெரிய ஃபார்மா கொண்டு போய்க்குங்க. 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆயிஸ்டர் மஷ்ரூமே வளர்க்கறதுக்கு பாருங்க. ஏன்னா இதுலதான் பாத்தீங்கன்னா உங்களால எந்த கிளைமேட்டா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாவே வளர்க்க முடியும். 3வது பாத்தீங்கன்னா காஸ்ட் கண்ட்ரோல் தான் இந்த மஷ்ரூம் ஃபார்ம்ல ப்ராஃபிட்டுக்கான சீக்ரெட். இந்த 10 விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் காளான் ஃபார்ம்ல கண்டிப்பா லாபம் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மஷ்ரூம் ஃபார்ம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. Yeah.